ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் யாரும் அறியாத மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். நீங்கள் எங்கே அவமானப்பட்டீர்களோ அங்கேயே புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் கர்த்தர் வைப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அவர் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார். 1 நாளாகமம் 29:12 இப்படியாக சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர் உங்களுக்கு தருகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆகையால் கவலைப்படாதீர்கள். உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். எஸ்தர் 2:17 நாம் வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இங்கே எஸ்தரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எஸ்தரின் பின்னணியை நாம் பார்ப்போமேயானால், நேபுகாத்நேச்சார் எருசலேமை பிடித்து அங்கிருந்த யூதர்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போனவர்களில் மொர்தெகாய் ஒருவனாய் இருக்கிறான். எஸ்தருக்கு தாய் தகப்பன் கிடையாது. எஸ்தரின் தாய் தகப்பன் மரணம் அடையும் போது எஸ்தரை மொர்தெகாய் தன்னுடைய மகளாக எடுத்து வளர்க்கிறான். அப்படி வளர்ந்தவள் தான் எஸ்தர். இப்பொழுது அகாஸ்வேர் ராஜா தனக்கு ஒரு ராணியை தேடிக் கொண்டிருக்கிறான். தேசம் முழுவதும் இருந்து அழகான பெண்களை சூசான் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் எஸ்தரும் வருகிறார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 12 மாதம் நேரம் கொடுத்து அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். அப்படி ஜோடிக்கப்பட்ட பெண்கள் அவர்கள் முறை வரும்போது ராஜாவினிடத்திலே போக வேண்டும். ராஜா அவர்களை பார்த்து செலக்ட் பண்ணுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அங்கே வந்திருந்த பெண்கள் பெரிய கூட்டம். அதில் எஸ்தர் செலக்ட் ஆக வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதல்ல. ஆனால் கர்த்தர் ஒருவரை மேன்மைப்படுத்த நினைத்தால் அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் யாரும் அதை தடை செய்ய முடியாது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு அடிமையாய் அனாதையாய் வந்த எஸ்தரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவளுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அவன் ராஜ கிரீடத்தை அவள் தலையின் மேல் வைத்து அவளை பட்டத்து ராணியாக்குகிறான். இது எப்படி நடந்தது? இது கர்த்தருடைய செயல் மட்டுமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அம்மா அப்பா இல்லை, உதவி செய்ய சொந்த பந்தம் இல்லை என்று சொல்லி நினைக்காதீர்கள். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து மகிமைப்படுத்துகிறவர் கர்த்தர், மனிதர்கள் அல்ல. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எஸ்தர் செலக்ட் ஆனது போல நீங்களும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர்
பதவிக்கு செலக்ட் ஆவீர்கள். எத்தனை போட்டி இருந்தாலும் கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவார். இன்டர்வியூவில் ஆயிரக்கணக்கில் வந்திருந்தார்கள். அந்த வேலை எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்படாதீர்கள். அந்த வேலை உங்களுக்கு தான் நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேர் பரீட்சை எழுதுகிறார்கள். இந்த பரீட்சையிலே பாஸ் ஆகுவனா என்று தெரியவில்லை என்று கலங்காதீர்கள். நிச்சயம் பாஸ் ஆவீர்கள். இப்படி எந்த காரியமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ராஜ கிரீடத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மகிமையுமாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எஸ்தர் யாருடைய ஸ்தானத்தில் பட்டத்து ராணியானால்? ஏ சிப்போரான், பி ஆமான், சி வஸ்தி, டி ரூத். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.